Hello all, welcome to Aram'S Academy. Welcome back to subject specific weekly current affairs videos. So ரொம்ப சாரிங்க, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் கொடுக்க முடியல. This is due to my throat issues. ஓகேங்களா? ஸோ again we are back with the videos. ஸோ உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக வரும். ஸோ hopefully I'll be able to give you the most important prelims and mains current affairs that happened in the previous weeks with detailed explanations. ஓகேங்களா? ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஜியாகிரஃபி அண்ட் என்வாயர்மெண்ட் சேர்த்து ஒரே வீடியோவில் வர மாதிரி, பாலிட்டி அண்ட் எக்கானமி டாபிக் சேர்த்து ஒரே வீடியோவில் வர மாதிரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதர் ஸ்கீம்ஸ் அது எல்லாமே மிஸ்செல்லேனியஸ் சொல்லி ஒரு வீடியோவில் வர மாதிரி. ஸோ எவ்ரி வீக் 3 வீடியோஸ் உங்களுக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸ் உங்களுக்கு வீடியோ வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் முன்னாடி வீக்கில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ப்ரைமரி டியூட்டியாக இருக்கணும். ஸோ யூஸ் திஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, எஸ். ஸோ வித்வுட் மச் டிலே வில் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி அண்ட் என்வாயர்மெண்ட் டாபிக்ஸ் இன் நியூஸ் லாஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் பார்த்துட்டு வில் கெட் இன் டு தி video. So eco-sensitive areas, Bandhavgarh Tiger Reserve, Diabru-Saikova National Park, Almond, Namibia. So இந்த 5 டாபிக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் எக்கோ-சென்சிட்டிவ் ஏரியாஸ். ஸோ எக்கோ-சென்சிட்டிவ் ஏரியாஸ் பற்றி ஏன் நம்ம படிக்கணும், எதுக்கு நியூஸில் இருந்தது இந்த எக்கோ-சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்ஸ் ஃபாரஸ்ட் பேனல் வந்து ஹிண்டால்கோஸ் மைன்ஸ், கொல்ஹாப்பூரில் ஹிண்டால்கோஸ் மைனுக்கு ஃபைனல் நாட் டிக்ளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதுக்கு சுற்றி பஃபர் ஜோன்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஏரியாஸ் தான் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால பயோடைவர்சிட்டி மேலே வரக்கூடிய இம்பேக்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் லைக் நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ஸோ அதுக்கு சுற்றி இருக்கிற ஒரு சில ஏரியாஸ்னு ஒரு சில ஏரியாவுக்கு நம்ம எக்கோ சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஏரியாவில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அலோவ் பண்ணலாம், ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ப்ரொஹிபிட் பண்ணலாம், ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ரெகுலேட் பண்ணலாம். ஸோ தட் அந்த கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஒழுங்காக இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த ஏரியாஸில் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஏரியாஸில் கவர்ன் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னால், என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அண்ட் தட் இஸ் ஆல்சோ அவுட்லைன்ட் இன் நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் 2002-16 பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொடெக்டட் ஏரியாஸில் அதை சுற்றி பஃபர் ஜோன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு காட்கில் கமிட்டி, கஸ்தூர் ரங்கன் கமிட்டி, இவங்க எல்லாம் கூட பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக முக்கியமாக ரொம்ப ஃப்ரெகைல் ஏரியாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எக்கோசிஸ்டம்ஸில் இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அந்த கமிட்டிஸ் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ப்ரொஹிபிட்டட்னு சொன்னால், மைனிங், பொல்யூஷன் காசிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக வுட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, ஆல் தோஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் கம்ப்ளீட்லி. ஃபெல்லிங் ட்ரீஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம்ஸ் சேஞ்சிங் அண்ட் வாட்டர்னு வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் பண்ணுற மாதிரி அந்த என்ன எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி ரெகுலேட் பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் ஃபார்மிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரினியூவபிள் எனர்ஜி, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே பெர்மிட்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாந்தவ்கார் டைகர் ரிசர்வ். இதையே நியூஸில் இருந்ததுன்னு சொன்னால், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து மத்திய பிரதேஷ்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா, ஆனுவல் தர்ஷன் யாத்ரான்னு பாந்தவ்கார் டைகர் ரிசர்வ் ஸ்கோர் ஏரியாவில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலான்னு சொல்லி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அவங்கள மத்திய பிரதேஷ்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாந்தவ்கார் டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது,
Satpura and Vindhya mountain ranges in Madhya Pradesh. And அதில் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஜோன் பார்த்தீங்கன்னா 716 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 820 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து பஃபர் ஜோனாக இருக்குது. பாந்தவ்கார் அன்னு சொல்கிற நேம் வந்து ஏன்ஷியன்ட் பாந்தவ்கார் ஃபோர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விச் சிட்ஸ் அட் ஆஃப் எ ஹில் இன் தி பார்க். அந்த பார்க்கில் இருக்கிற அந்த ஹில்க்கு மேலே இருக்குது. அண்ட் அங்கே நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்கிற பிளேஸ், ஆர்கியாலஜிக்கல் மான்யூமெண்ட்ஸ் இருக்கிற பிளேஸ். ஓகே. அண்ட் 39 கேவ்ஸ் இருக்குது. அந்த கேவ்ஸ்க்கு மேலே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, பாலி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எனிமல் டிபிக்ஷன்ஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டூபா, ஸ்டாச்சூஸ் எங்கே பேசுகிறோம்? அந்த டைகர் ரிசர்வ்க்கு உள்ள. ஓகே. ஸ்டூபாஸ் இருக்கா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா, கேவ்ஸ் இருக்கா, ஓகேங்களா? ஸோ ஸ்டாச்சூஸ் இருக்கா. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். டென்சிட்டி ஆஃப் டைகர் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்டு கூட ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் பாப்புலேஷன் இங்கே இருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து வேலிஸ் இருக்குது, உள்ளே ஹில்ஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது. ஸோ மெயின் அந்த பேரே வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம், பாந்தவ்கர் ஃபோர்ட்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எவர் கிரீன் ஃப்ளோரா இங்கே நம்ம பார்க்க முடியுது, சால் இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஃபானா டைகர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் தென் லெப்பர்ட்ஸ், ஸ்லாத் பியர்ஸ் இந்த மாதிரி ஸ்பீசிஸ் கூட நம்ம இங்கே பாந்தவ்கர் டைகர் ரிசர்வில் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. பார்க்க முடியுமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரூ சைக்கோவா நேஷ்னல் பார்க். இதையே நியூஸில் இருந்ததுன்னா அங்கே ஸ்டடியில் என்ன மார்க் பண்ணியிருக்காங்கன்னா, டிப்ரூ சைக்கோவா நேஷ்னல் பார்க்னு ஆல்டர் பண்ணுறதுல அந்த இன்வேசிவ் ஸ்பீசஸ் லிஸ்ட்டில் 2 other பிளான்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ நம்ம இந்த டிப்ரூ சைக்கோவா நேஷ்னல் பார்க் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எங்கே இருக்குது அன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் எந்த ரிவர் கிட்ட இருக்குது அது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிப்ரூ சைக்கோவா நேஷ்னல் பார்க்குன்னு சொல்கிறது நேஷ்னல் பார்க் மட்டுமே கிடையாது, இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வு கூட. ஸோ என்வாயர்மெண்ட்டில் நேஷ்னல் பார்க்னா என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன, பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன, இது எல்லாமே படிப்பீங்க. கரெக்டாக? ஸோ this is also a biosphere reserve and this is also a important bird area. ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து 1997 இது பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரம்மபுத்திரா ரிவரோட சவுத் பேங்க்கில் திஸ் வில் பி லொக்கேட்டட். அண்ட் பிரம்மபுத்திரா அண்ட் லோஹித் ரிவர்ஸ் வந்து நார்த்தில், டிப்ரூ ரிவர் வந்து சவுத்தில் இருப்பாங்க. ஓகே. அண்ட் இது வந்து ட்ராபிக்கல் மான்சூன் டைப். அண்ட் அங்கே கிளைமேட்ஸ் எப்படி இருக்கும் சொன்னால் ட்ரை வின்டர், ஹாட் அண்ட் வெட் சம்மர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லார்ஜஸ்ட் சாலிக்ஸ் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் நார்த் இந்தியாலேயே இது வந்து லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரேர் ஒயிட் விங்டு உட் டக் அது கன்சர்வ் பண்ணதுக்காக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நோட்டபிள் ஸ்பீசஸ்க்கு இது வந்து ஒரு கன்சர்வேஷன் மாதிரி, லைக் ஹோம் மாதிரி இதாக இருக்குது. லைக் பெங்கால் டைகர், இண்டியன் லெப்பர்ட், க்ளவுடட் லெப்பர்ட், ஸ்லாத் பியர் இந்த மாதிரி. ஓகேங்களா? அண்ட் இங்கே இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஸ்பீசஸ் பெங்கால் ஃப்ளோரிக்கன், இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஏரியா ஆஸ் வெல். கரெக்டாக? ஸோ சாரஸ் கிரேன் அந்த மாதிரி கூட இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஃபெரல் ஹார்சஸ். அந்த ஃபெரல் ஹார்சஸ்க்கு ஹோமாக இருக்கிற பிளேசஸ் வந்து வேர்ல்டுலேயே இப்போ வெரி ஃபியூ பிளேசஸ் ஆர் தேர். அந்த வெரி ஃபியூ பிளேசஸ் தட் ஆர் ஹோம் டு ஃபெரல் ஹார்சஸில் திஸ் டிப்ரூ சைக்கோவா நேஷ்னல் பார்க் இஸ் ஒன் அமாங் தோஸ் வெரி ஃபியூ பிளேசஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஆல்மண்ட். ஆல்மண்ட் ஏன் நியூஸில் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இந்த ஆல்மண்ட் ஹார்வெஸ்ட்ன்னு சொல்கிறது இட் இஸ் சீசனல் அண்ட் ஆல்சோ ஏ கல்ச்சுரல் ஈவெண்ட். இந்த வாட்டி அந்த ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப இதுவாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் தட் ஹாஸ் brought a smile in the face of many farmers ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ ஆல்மண்ட்னு சொல்லும்போது we all know this is a oldest tree nut crop. அண்ட் இந்த 2 types of almonds அவைலபிளாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸ்வீட் ஆல்மண்ட், பிட்டர் ஆல்மண்ட்னு சொல்லி. அண்ட் ஆல்மண்ட் கல்டிவேஷனுக்கு கோல்டர் ரீஜியன்ஸ் கிளைமேட் வந்து ரொம்ப சூட்டபிள். அண்ட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 7 degrees Celsius to 24 degrees Celsius.
எந்த மாதிரியான சாயில் பெஸ்ட்டுன்னு சொன்னால் டீப் லோமி அண்ட் வெல் ட்ரைன்ட் சாயில் வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டான அது அதோட க்ரோயிங்க்கு. அண்ட் ரெயின்ஃபால் வந்து 75 to 110 இது வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் ரெயின்ஃபால் ரிக்வயர்டு ஃபார். ஸோ நீங்கள் க்ராப்ஸ் பற்றி படிக்கும்போது இப்படி தானே படிப்பீங்க, எந்த சாயில், எவ்வளோ ப்ரெசிபிடேஷன் லைக் வேணும், எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் இருக்கணும், ஓகே, ஸோ எந்த மாதிரியான கிளைமேட்ஸ் வேணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டடி அபவுட் எ க்ராப், கரெக்டாக. நெக்ஸ்ட் 750 to 3200 மீட்டர்ஸ் அபவ் sea level இது ஈஸியாகவே க்ரோ ஆகுமா. அண்ட் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃபார்மிங்கில் யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் அண்ட் டர்க்கி. ஐம் சாரி, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் அண்ட் டர்க்கி. அதே வந்து ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹில்லி பார்ட்ஸ் ஆஃப் கோல்டர் ரீஜியன்ஸ் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷில் ஒரு சில ஹில்லி ஏரியாஸில் திஸ் பீயிங் கல்டிவேட்டட். நெக்ஸ்ட் நமீபியா. நமீபியா ஏன் நியூஸில் இருந்ததுன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி நமீபியாஸ் நேஷ்னல் அசம்பிளி அட்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமீபியன் போயட்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு நிறைய லாஃப்டர் இருந்தது அண்ட் அப்ளாஸ் வந்து அண்ட் கிரேட் அப்ளாஸ் ஆஸ் வெல்னு சொல்லி இருந்தது. ஸோ நம்ம அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த நமீபியா எங்கே இருக்குது, அதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்ன, பார்டர்ஸ் என்ன, ரிவர்ஸ், ஓஷன்ஸ் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறது தான் நம்மளோட டியூட்டி, கரெக்டாக. ஸோ ஆஃப்ரிக்காவில் சவுத் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் திஸ் நமீபியா இஸ் லொக்கேட்டட். நைபரிங் கண்ட்ரிஸ் அங்கோலா, ஜாம்பியா, போட்ஸ்வானா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கோலா, ஜாம்பியா, போட்ஸ்வானா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து உடனே பார்டரிங் இதுவாக இருக்குது, கரெக்டாக. நெக்ஸ்ட் அட்லாண்டிக் ஓஷன், பார்டர்ட் பை அட்லாண்டிக் ஓஷன் டு தி வெஸ்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமீப் டெசர்ட் இருக்குது, சென்ட்ரல் பிளாட்யூ அண்ட் ஆல்சோ கலஹாரி டெசர்ட். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாம்பேஜி, மஷி, ஆரஞ்ச் ரிவர் and that will be draining into Atlantic Ocean. Next this Jambezi river வந்து it drains into Indian Ocean. என்னென்ன ஸ்பீசஸ் இருக்கும், ஆன்டிலோப், சீத்தா, ஜிராஃப் இந்த மாதிரி. அண்ட் சீத்தாஸ் யூ நோ ஆல் ரைட், நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் சீத்தா கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த சீத்தாஸ் எங்கேருந்து எடுத்தோம், எந்தனந்து எடுத்துகிட்டு வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம், நமீபியானந்து. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ now let's go for a quick revision. என்னென்ன டாபிக்ஸ் பேசியிருக்கோமான்னு சொல்லி பாருங்கள், எப்படி பேசியிருக்கோமான்னு சொல்லி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னா நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு சுற்றி இருக்கிற பஃபர் ஜோன்ஸ். ஓகே, அதில் என்னென்ன வந்து ப்ரொஹிபிட்டட், என்னென்ன ரெகுலேட்டட், என்னென்ன பெர்மிட்டட் தெரிஞ்சுக்கணும். எந்த ஆக்டுக்கு கீழே இது கவர்ன் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி யூ ஷுட் பி நோயிங். நெக்ஸ்ட் பாந்தவ்காட் டைகர் ரிசர்வ். இந்த டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது, அதில் வந்து எந்த மாதிரி ஃபோர்ட்ஸ் இருக்குது, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ் இருக்கா, கேவ்ஸ் இருக்கா, ஸ்தூபாஸ் இருக்கா, ஸ்டாச்சூஸ் இருக்கா, இது எல்லாமே கூட நீங்கள் பார்த்துட்டு அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைகர் பாப்புலேஷன் ரொம்ப அந்த டென்சிட்டி வந்து டைகர்ஸோட டென்சிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லி லைக் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் டிப்ரூ சைக்கோவா நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குது, இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா, பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வை இப்போ சொன்னாங்க, என்னென்ன ரிவர்ஸ் இதுக்கு சுற்றி இருக்குது அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன. ஓகே, அண்ட் ஃபெரல் ஹார்சஸ் வந்து இருக்கிற, தட் இஸ் வெரி ஃபியூ பிளேசஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ஹோம் டு ஃபெரல் ஹார்சஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ பிளேசஸ். ஆல்மண்ட்னு சொல்லும் போது கிளைமேட், டெம்பரேச்சர், சாயில், ரெயின்ஃபால், லார்ஜஸ்ட் லைக் மேஜர் கண்ட்ரிஸ் அண்ட் மேஜர் ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் நமீபியான்னு சொல்லும் போது ஓஷன், தோஸ் பார்டரிங், என்னென்ன வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரிவர் எங்கே ட்ரைன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ through this current affairs will be made easy. அண்ட் இப்போ நடந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே இருக்கட்டும், வெரி ஹாப்பி டு ஷேர் தட் நம்மளோட வீடியோஸ்லேருந்து டைரெக்டாக டாபிக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த வாட்டி ஐடிஆராக இருக்கட்டும், இன் சயின்ஸ், மெனி டாபிக்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் கெட் பெனிஃபிட்டட். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. ஆல் த வெரி பெஸ்ட்.